அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி, அதாவது தமிழுக்கு சித்திரை 17ஆம் தேதி, புதன்கிழமை, திருதியை திதி 2:12 வரை மத்தியானம். அதற்கு மேல் சதுர்த்தி திதி. ரோகிணி நட்சத்திரம் சாயங்காலம் 4:16 வரை. அதற்கு மேல் மிருகசீர நட்சத்திரம். அப்போது சந்திராஷ்டமம் துளாராசிக்காரர்களுக்கு உரியது. ராகுகாலம் மத்தியானம் 12லிருந்து 1:30 வரை. யமகண்டம் 7:30லிருந்து 9 மணி வரை. நல்ல நேரம் காலையில் 9:30லிருந்து 10:30 வரை, 10:30லிருந்து பழைய 11:30 வரை. அதாவது 9:30லிருந்து 11:30 வரை 2 மணி நேரமுமே ஓரளவு நல்ல சமயம்தான். சாயங்காலம் 4:30லிருந்து 5:30 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் பச்சை. அவாய்ட் பண்ண வேண்டியது, அதாவது தவிர்க்க வேண்டியது சிவப்பு. சாப்பிடக்கூடியது அதாவது கர்ட் ரைஸ், தயிர் சாதம். கரெக்டான அந்த சந்திரனுக்குள்ள சூட்டபிளான நாள் தீனி தயிர் சாதம். இப்போது நம்ம ஜோதிட பட நிகழ்ச்சியில் அஸ்த நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்க்கலாம். அஸ்த நட்சத்திரம் முதல் பாதத்திலையும் முற்பகுதியில் பிறந்தவர்கள் அரசு, மருத்துவம், பெரிய பெரிய வேலைகள், காகிதம், பேப்பர் சம்பந்தப்பட்டது, கட்டுமானம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் வியாபாரம் செய்வது, கட்டுமான பொருள் விற்பனை, நவரத்னம், ஜெம்ஸ் வியாபாரம், பொன் வகைகள், கோல்டு, சில்வரு, ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட துறை. அதே மாதிரி குடோன் வச்சு நடத்துகிறது. இந்த துறைகளின் மூலம் மிகப்பெரிய அந்தஸ்தை அடைவார். அதே மாதிரி அந்த அஸ்த நட்சத்திரம் முதல் பாதம் பிற்பாதியில் பிறந்தவர்கள் டிரான்ஸ்போர்ட்டிங், போக்குவரத்து, மேத்தமெட்டிக்ஸ், அதாவது கணிதம், கம்ப்யூட்டர், போஸ்ட் ஆஃபீஸ், அஞ்சலகம் அல்லது கூரியர் சர்வீஸ் அது நடத்துகிறதாக இருக்கலாம். அதில் கூரியர் டெலிவரியாக செய்வராக இருக்கலாம், கிளர்க்காக இருக்கலாம். வானொலி, டிவி, தொலைக்காட்சி, அஸ்ட்ராலஜி மூலம் ஓரளவு உயர்ந்த நிலையை அடையக்கூடியவராக இருப்பார். நண்பர்களே, இப்போது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். முதலில் மேசராசி. இன்றைக்கி ஓரளவு நன்மைகள் நடக்கக்கூடிய நாள் இது. வீட்டிலையும் சரி, வெளியிலும் சரி, கௌரவம், புகழ், ஒரு செல்வாக்கு, அந்த மனமகிழ்ச்சி ஆகியவை உண்டாகும். அதே சமயம் பண விரயமும் உண்டாகிறது. நீங்கள் கெத்து, அந்த அந்தஸ்து, கௌரவம்னு சொல்கிறோம் இல்லையா, இவர் சார் வந்துட்டார், சார் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லும்போனே உடனே இப்போ அவங்களுக்கெல்லாம் டீ சொல்லுப்பா, கூல்ட்ரிங்க்ஸ் சொல்லுவா, இந்த மாதிரி அந்த பேருக்காக வீம்புக்காக செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அதுதான் பண செலவும் அதிகமாக உண்டாகிறது. இன்றைக்கி ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. ஏற்கனவே செலவு வரும்னு சொல்லியிருக்கோம், இதில் அதில் வேறு. அதனால் அதை விட்டு ஒதுங்கியே இருங்கள். அடுத்து ரிஷபராசி. உங்களது முயற்சி முழு வீச்சில் நடக்கிறது. சகோதரர்களுடன் தொடர்பு நன்றாக இருக்கிறது. உடல் ஆரோக்கியம் ஓகே, நன்றாகவே இருக்கிறது. நண்பர்கள், உறவினர்களிடமிருந்து எதிர்பார்த்த உதவி சேருகின்றது. சிறு பிரயாணமும், அதனால் நல்ல பலன்களும் கிடைக்கின்றன. கணவன் மனைவி உறவு ஓகே, மகிழ்ச்சியாகவே இருக்கிறது, பரவாயில்லை. அடுத்து மிதுன ராசி. பண இழப்பு, அதனால் பணத்தட்டுப்பாடு உண்டாகின்றது. சிறு விபத்து கூட மேபி நடக்கலாம், ஏற்படலாம். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நஷ்டமே வரும். உத்தியோகம் செய்பவர்களுக்கு மேலதிகாரிகளிடம் கோபத்தை பிரச்சனை, அந்த கோபமானது உங்களுக்கு சற்று பிரச்சனைகளை கொடுக்கிறது. மனைவி மக்கள் மூலம் மாத்திரம் மகிழ்ச்சியே ஏற்படுகின்றது. அடுத்து கடகராசி.
பணவரவு ஓகே, நன்றாகவே இருக்குது. எதிர்பாராத இடங்களிலெல்லாம் பணம் வந்து சேர்கிறது. நண்பர்கள் உதவி, பெரியோர்கள், மேலதிகாரிகள் ஆதரவு கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாகவே இருக்கின்றது. கல்வி கேள்விகளில் மனம் ஈடுபடுகிறது. வெளியூர் பிரயாணங்களினால் நல்ல பலன் வந்து சேர்கின்றது. அடுத்து சிம்மராசி. நண்பர்களால் எதிர்பாராத உதவி கிடைக்கின்றது. மகிழ்ச்சியாக பொழுதை போக்குகின்றீர்கள். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல பலன் கிடைக்கிறது. மனைவி மக்கள் உறுதுணையாக இருப்பது மனதை மகிழ்ச்சிக்குள் ஆக்கிறது. பொருள் வரவு ஓகே, நன்றாகவே இருக்கின்றது. அடுத்து கன்னிராசி. மூத்த சகோதரர் வாழ்க்கையில் செட்டிலாகி விடுகின்றார். அது உங்களுக்கு மன திருப்தியை தருகின்றது. இப்போது அவரிடமிருந்து உதவி வராவிட்டால் கூட உங்கள் அண்ணன் எங்கே இருக்கிறான், எங்கள் அண்ணன் அப்படி நல்லா இருக்கிறான் அப்படின்னு சொல்லுறது ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். வெளியூர் பிரயாணம் ஏற்பட்டு அதன் மூலம் லாபம் வருகின்றது. நண்பர்கள், உறவினர்கள் உதவியாய் இருக்கின்றார்கள். பெற்றோர்கள் உடல்நிலை நன்றாக இருக்கிறது. கணவன் மனைவி உறவு ஓகே, சுமூகமாகவே செல்கின்றது. அடுத்து துளாராசி. இன்றைக்கி சந்திராஷ்டம தினம். ஸோ தினமும் இருப்பது போல் அல்லாமல் இன்று முக்கியமாக பரிவுடன் நடந்து கொள்ளாவிட்டால் மனைவி மக்களிடம் வீண் சச்சரவு உண்டாகலாம். புதிய முயற்சிகளை எதிலும் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங்கை தவிர்த்து விடவும். பொருள் நஷ்டம் உண்டாகின்றது, அதை தவிர்க்க முடியவில்லை. தூர பிரயாணத்தை ஒத்தி வையுங்கள். அடுத்து விருச்சிக ராசி. பிரயாணங்களினால் நல்ல லாபம் கிடைக்கின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் கூட லாபமே கிடைக்கின்றது. பொருள் சேர்க்கை ஏற்படுகின்றது. பெரியோர்களின் பாராட்டையும் அவர்களின் நன்மதிப்பையும் பெறலாம். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. அடுத்து தனுசு ராசி. புதிய நண்பர்கள் வாய்க்கின்றனர். ஆடல் பாடல் விளையாட்டுகளிலும் விருப்பமான உணவை ஆர்டர் செய்து சாப்பிடுவதிலும் மனம் ஈடுபட்டு பொழுது இன்பமாக கழிகிறது. சிறு சிறு தொல்லைகள் ஏற்பட்டாலும் பொருளாதாரத்துறையில் நல்ல முன்னேற்றமே. மனமகிழ்ச்சிக்கான நிகழ்ச்சிகளாகவே நடக்கின்றது. ஸோ இன்றைய பொழுது இனிய பொழுதாக நடக்கின்றது. அடுத்து மகர ராசி. இளைஞர்களுக்கு காதல் அரும்புகின்றது. கணவன் மனைவி உறவு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நண்பர்களிடமிருந்து எதிர்பாராத உதவி கிடைக்கின்றது. வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் வருகிறது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் மிகப்பெரிய லாபம் காத்திருக்கிறது. பிரயாணங்களினால் நல்ல பலனே நடக்கின்றன. அடுத்து கும்பராசி. வீடு, நிலம், தோட்டம் வாங்க விற்க நல்ல பலன் கிடைக்கின்றது. கல்வியில் மனம் பூரணமாக ஈடுபடுகிறது. பொருளாதாரத்துறையில் நல்ல முன்னேற்றம் காணப்படுகிறது. பெற்றோர் உடல்நிலை பரவாயில்லை. கோர்ட்டு கேஸு விவகாரங்களில் அனுகூலமாக நடக்கப் போகிறது. வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் புலப்படுகின்றன. அடுத்து மீனராசி. சிறு பிரயாணம், வீடு அல்லது தொழிலில் இடமாற்றம், நண்பர்களுடன் விருந்துக்கு செல்லுதல், உறவினர்களுடன் சுமூக உறவு போன்றவை கிட்டும். பொருள் வரவு ஓகே, நன்றாகவே இருக்கிறது. ஆடை அணிகளுடன் ஆடம்பர பொருட்கள் சேர்கின்றன. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது.